ஹாய், டுடே நம்ம ஆரி கிளாஸில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி ட்ரா பண்ணுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து என்கிட்ட சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போது வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்கு ப்ளஸ் அப்படி இல்லைன்னா ட்ரேசிங், நெக் டிசைனு, ஸ்லீவ் டிசைன்ஸு, ப்ளவுஸ் தான் ஃபுல்லாகவே வரும் ஆரி ஒர்க் பற்றி. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் ரன்னாகிட்டு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா உங்கள் டிஸ்பிளே தரீங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் குட் குவாலிட்டியில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருக்கோம் வித் ஸ்டிச்சஸோடு தான். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உமன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இப்போவும் சொல்லுவேன், எப்போவும் சொல்லுவேன், என்கிட்ட கேட்டால் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் என்ன பாருங்கள், உமன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. ஏதாவது ஒரு கைத்தொழிலை நீங்களும் கற்று வச்சுக்கிங்க. அப்போ தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் நம்ப வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெய்லரிங் அண்ட் பியூட்டிஷியன் அண்ட் மெகந்தி, இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த கிளாஸஸ்க்கு எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் இப்போ ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி நம்ம ஒரு டிசைனை நம்ம க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி ட்ரா பண்ணுறங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் டிடிகன் ஃபேஷன் கிரியேட்டிவ் சேனல். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக பார்த்துக்கிங்க, ஓகேங்களா? கரெக்டான சென்டருக்கு வரை பார்த்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டு தான் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? A4 ஷீட்டு தான். இதாவது ஸ்லீவ் டிசைனுக்கு, ஓகேங்களா? நெக் டிசைன் போட்டால் A3 ஷீட் எடுக்கணும். இதுக்கு வந்து ஸ்லீவ் டிசைன்னால நான் வந்து A4 ஷீட்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த டிசைன் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனை மார்க்கிங் பண்ணிக்கோங்க அக்யூரேட்டாக. எல்லாமே கரெக்டாக சென்டர் லைன்லேருந்து நான் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டேன். உங்களுக்கு வந்து நான் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ மட்டும்தாங்க புரியும், ஓகேங்களா? இது வந்து உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தோன்ற மாதிரி. இது வந்து இப்போ வந்து என்னோடய க்ரியேட்டிவ்க்கு இந்த டிசைன் தோணுச்சு, அதனால் எனக்கு தோன்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி டிசைன் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃபில் தான் போட்டிருப்பேன். ஃபைனலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் எப்படி இது வந்து ஃபுல்லாக போட்டேன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா கொடி டிசைன், ஒரு செடி பரவலாக இருக்கிற மாதிரி டிசைனாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைனும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த டிசைன்லேயும் ப்ரைடல் ப்ளவுஸ் போடுவாங்க. இது எப்படி இப்போ டபுள் சைடு பண்ணுறதுங்கிறத நான் வந்து கடைசியில் சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு போங்க. நான் இது ரொம்ப வீடியோ லென்த்திக்காக போச்சு. நான் வந்து எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் புரியணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் பார்க்கவே மாட்டீங்க. அதுக்கோசரம் தான் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் சீக்கிரம் இது பார்த்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் நான் போட்டு முடிச்சுட்டு இது எப்படி ஆஃப் போர்ஷன் நான் இதில் ஃபில் பண்ணிட்டேன். ரிமைனிங் ஆஃப் போர்ஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ப்ளவுஸில் வந்து பாதி ப்ளவுஸோட இதில் தான் போட்டிருக்கிறீங்க.
சேம் அக்கா இப்படியே போட்டால் இன்னொரு சைடு போடும்போது அந்த துளி கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ல அப்படின்னு கூட என்கிட்ட டவுட்ஸ் வந்துருக்கு. அவங்களுக்கும் நான் சேர்த்து தான் இதை கிளியர் பண்ண போகிறேன். நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் போர்ஷனுக்கு தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ரிமைனிங் ஆஃப் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்பன் ஷீட் இருக்க தெரியுங்களா, எல்லோ கார்பன் ஷீட்டும் இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கார்பன் ஷீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி தாங்க நான் வந்து ரிமைனிங் பாதி போர்ஷனை நான் போட்டேன். பாருங்கள், இந்த கார்பன் ஷீட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் ரிமைனிங் போர்ஷனை நான் இப்போ போகிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு சென்டரில் வந்து கார்பன் ஷீட்டை வச்சுட்டேன். அதுக்கு மேலேயே நான் போட்ட டிசைனுக்கு மேலேயே நான் வந்து மறுபடியும் அந்த பென்சில் வச்சு மறுபடியும் டிசைன் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்குன்னு தானே? இப்படி தான் இவங்க பண்ணுறாங்களாட்டுக்குதுன்னு. நான் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், டபுள் சைட் பார்த்திங்களா எவ்வளோ கிளியராக வந்துடுச்சா? இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ட்ரேசிங் பேப்பரில் வச்சு நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு. அவ்வளோதாங்க முடிஞ்சு. எப்படி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸை நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.